புயல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நாடாளுமன்றத்தில் ஒலித்த பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கையெல்லாம் சரியா பண்ணிருக்கணும். அண்ணாமலை உடனே நிவாரணம் கிடைக்கும்னு சொன்ன உதயநிதி, கட்சி ஆபீஸ்ல நிவாரணம் கொடுத்த விஜய், ரஜினி பர்த்டேக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ். இப்படி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பெஞ்சல் புயல் டெல்லி. ஆமாங்க, டெல்லியில பெஞ்சல் புயல் அடிச்சிருக்குங்க. ஏங்க அப்படிலாம் பொதுவா சொல்லாதீங்க, பதறது இல்ல. என்ன பாராளுமன்றத்துல அதோட எதிரொலி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுதான், அதுவும் புயல் தானே. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எம்பிஸ் மாத்தி பேசுறதே புயல் தானே. என்னங்க இன்னைக்குலாம் வெளிநடப்புலாம் செய்யலையா? இருக்கு. இப்ப என்னன்னா, திமுக எம்பிஸ் சரி, கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எம்பிஸும் சரி குரல் எழுப்பி இருக்கிறாங்க. திமுக எம்பி டிஆர் பாலு அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சார் எங்க பகுதியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல and the honorable prime minister is kind enough to call the honorable chief minister of Tamil Nadu today morning, and he explained they explained everything about the fury of the nature. The poor people severely affected, 1.5 crores 1.5 crores poor people affected. எங்க முதல்வரும் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாரு பிரதமருக்கு, சீக்கிரம் 2000 கோடி கொடுங்க ஜி, எங்களுக்கு தேவைப்படுது ஜி, எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா பேசினார். பேசிட்டு அது தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் முன்னாலே பேசிய மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டிஆர் பாலு அவர்கள் மிக கவனமான விஷயங்களை பற்றி பேசினார்கள். வெங்கல் புயல் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. 12 பேர் உயிர் இழந்ததையும், மதுரை, சென்னை, மயிலாடுதுறை, கடலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய 14 மாவட்டங்களில் இதுவரை பல லட்சம் குடிசைகளும் ஆடு மாடுகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் சாலைகளுக்கும் பஞ்சாயத்து கட்டணங்களாக இருந்தாலும் சரி, அங்கன்வாடி கட்டணங்களுக்கும் பள்ளிகளுக்கும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது. அப்புறம் எம்பி கனிமொழி அவர்களும் பேசினாங்கல்ல. ஆமாங்க, அவங்களும் என்ன, அதாவது தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்குது. The CM has requested for 2000 crores and as soon as possible the relief funds should be released at least this time. Thank you. So லோக்சபால இப்படி நிலைமை என்றால் ராஜ்யசபாலையும் என்னன்னா, மதிமுக எம்பி வைகோ அவர்கள் துண்டு மட்டும் தாங்க மிஸ்ஸிங், மத்தபடி இப்படியே அந்த கர்ஜனை எல்லாம் இருக்குதா? ஆமா. I would request the honorable home minister to rush the rescue and relief materials, send a survey team to assess the damages and to sanction adequate funds and grants to the government of Tamil Nadu. யூசுவலா வந்து தமிழ்லாம் பேசுவார் மேடையில, பார்லிமெண்ட்ல எல்லாம் இங்கிலீஷ் தானே. ஆமாமா, உள்ள இங்கிலீஷ்ல சார் இங்க பாருங்க சார், எங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பாதிப்புன்னு சொல்லும்போது சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. உடனே ஸ்பீக்கர் என்ன சொல்லிட்டாரு, இருங்க 74ல இருந்து வைகோ உள்ள இருக்காரு பார்லிமெண்ட்ல, give him a chance அப்படினா. Please I will accommodate all. Sri Vaiko came here in 1974. Honorable Chairman sir. திமுக எம்பி அப்துல்லா அவர்கள் என்ன சொல்றாரு, ஆமாங்க, எல்லாரும் ஒரே மாதிரியான கோரிக்கைகளை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. பிரச்சனை எல்லாம் எங்க பகுதியில இருக்கு, டேட்டா வேற வச்சிருக்காரு. These districts which have faced the brunt of the cyclone have seen extensive damage to home, roads, railway line and bridges, power line and agriculture land, leaving countless family in the state of distress. In light of the immense destruction caused by the cyclone, I urge the government of India to provide immediate financial relief assistance of rupees 2000 crore for the provision of essential aid to the affected communities. தமிழ்நாடு எம்பிஸ் புயலை பத்தி எல்லாம் பேசினாங்க. இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுனதுக்கும் டைம் கேட்டிருந்தாங்க. என்ன விஷயம்? அதானி பத்தி, உத்தரப்பிரதேஷ் சம்பல் பத்தி, மணிப்பூர் பத்தி இதெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு வெள்ளடப் பண்ணிட்டாங்க. வெளியே வந்துட்டு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எல்லாமே கோஷம் போட்டிருக்காங்க. அது முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்லயும் கோஷம் இருந்திருக்குது. தமிழ்ல நாங்க தமிழ்நாடு எம்பிஸ்னு காட்ட வேணாமா? எங்க யார் தெரியுமா முன்னாடி இருந்து தமிழ்ல கோஷத்தை ஸ்டார்ட் பண்ணது? எம்பி திருச்சி சிவா இருக்கார்ல, அவர்தான். அவர் வந்து சொல்றாரு, அதே மாதிரி கேட்டு மத்த எம்பிக்களும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் பார்லிமெண்ட்ல, அதனால தமிழ்ல சொல்றாரு. அவங்க மத்தவங்களும் தமிழ்ல கோஷம் எல்லாம் போடுறாங்க. வேண்டும் 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 விவாதம் வேண்டும் விவாதம் வேண்டும் 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 அதானி பற்றி விவாதம் வேண்டும் 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 விவாதம் வேண்டும்.
ஸோ தமிழ்நாட்டில் புயல் பாதிச்ச இடத்தெல்லாம் தலைவர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. இபிஎஸ் அவர்கள் போய் பார்த்துருக்காருங்க. நீங்கள் இரவு தூங்குனீங்களா? மழை வெள்ளத்தில் எப்போ நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி போகணும் அச்சத்தில் தானே படுத்து உறங்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு முந்தி சென்னையில் பார்வையிட்ட முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டாரு, இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் கனமழையால் வெள்ளத்தால் தூக்கத்தை தொலைந்த ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொன்னாரு. அதே திருப்பி நாங்க கேக்குறோம். இபிஎஸ் அண்ணா எங்க போயிருப்பாரு? சேலத்துக்கு போகணும்ல. அவங்க சொந்த ஊரு கோட்டையெல்லாம் சொல்றாங்க, போக மாட்டாங்களா? போயிட்டாங்க. அங்க போயிட்டு ஃபுல்லா வந்து பார்வையிட்டு இருக்கிறாரு. என்னன்னா வந்து எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் பாதிப்பு இருக்குது. ஸோ இபிஎஸ் அவர்கள் மக்கள் எல்லாம் போய் சந்திச்சுட்டு அவங்க குறைகள்லாம் வந்து கேட்டாரு. இந்த தென்பெண்ணை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிப்பு கொடுக்காம திடீர் என்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட காரணத்தினால தென்பெண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஆய்வுக்கு போயிருக்கிறாரு புயல் பாதிச்ச இடத்துக்குலாம். போகணும்ல. எங்க எதிர்க்கட்சி தலைவரே முன்னாடி போய் நிற்கும் போது அப்புறம் துணை முதலமைச்சர் போய் தான் ஆகணும். என்ன பண்ணிருக்காரு? எங்க போயிருக்காரு? அங்க வந்து கடலூர் போயிருக்காரு, தர்மபுரி போயிருக்காரு. அப்படியே ஒரு ரவுண்ட் அப் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஃபுல்லா ரவுண்ட் அப் படிச்சிருக்காரு. நடந்து நோட் பண்ணிருக்காரு எங்கெல்லாம் பாதிப்பு. போய் கொடுப்பாரு, தலைவரே இவ்வளவு ஃபண்டிங் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு நோட்ஸ் கொடுக்கணும். அவங்க எல்லாம் கொடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட பேசணும்ல. மக்கள்லாம் கேட்பாங்க, என்னங்கய்யா நீங்க சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருப்போம் அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. அதுக்கும் மக்கள்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க பாதிப்படைஞ்சிருக்குன்னு நாங்க பார்த்துட்டோம். ஓகே, நிவாரணம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வந்துரும், உடனுக்குடன் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காரு. தலைவர்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறது ஒரு விதம்னா, பாதிக்கப்பட்ட மக்களை ஆபீஸ்க்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்கறது இன்னொரு விதம் இல்லங்க. புது விதமா இருக்குது. அறிக்கை மட்டும் விடுறது ஒரு புது டெக்னிக். அந்த மாதிரி மக்களை வந்து ஆபீஸ் கூப்பிட்டு தாவேகாவோட கட்சி ஆபீஸுக்கு கூப்பிட்டு எல்லாரையும் மக்கள்லாம் கோஆர்டினேட் பண்ணி அவங்க நிவாரண உதவிகள் கொடுத்துருக்காங்க. தலைவர் விஜய் அவர்களே வந்து கொடுத்துருக்காருங்க. ஆமா, நேரடியாக வந்து களத்துல இறங்கி கொடுத்துருக்காரு. அதாவது கட்சி ஆபீஸ்ல வச்சு அது ஒரு களம் தான், இடம் தானே வச்சு அந்த என்னென்ன அத்தியாவசிய பொருள்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு பெட்ஷீட்டு, அரிசி, அந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. லண்டன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டு வந்து நான் அதுலயே இருக்கேன். சோ அண்ணாமலை அவர்கள் வந்து என்னன்னா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து போயிருக்கிறாரு. சரி, பார்வையிட்டு வந்திருக்காரா மக்கள்? ஆமா, ஒரு தலைவரா வந்து பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனல எல்லா கட்சியும் போறாங்களங்க. சரி, வந்து போயிருக்காரு. ஆனா சைட்டா ஒரு நகை கடைக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தனே. நகை கடைக்கு எங்க மக்களுக்கு இப்ப நிவாரணம் தானே தேவை, எதுக்கு நகை கடைக்கு போறாரு? அதுக்கு வெளியே தாங்க இது நிவாரணமே. சரி சரி, வித்தியாசமா இருக்கா? வித்தியாசமா தான் இருக்கு. அங்க வந்து வச்சிருக்காங்க நிவாரண பொருட்கள் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டோக்கன் கொடுத்துருக்காங்க. டோக்கனா? என்னங்க டீ டோக்கன் அந்த மாதிரி தான்? ஏங்க பெரிய தலைவர் வந்திருக்காரு, டீ குடிக்குவாங்க, டோக்கன் கொடுப்பாங்க. இல்லங்க, டோக்கன் நிவாரண பொருட்களுக்கு அது மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, கரெக்டா கொடுக்கணும்ல. அதனால என்ன பண்ணிருக்கேன், கொடுத்துட்டு நிவாரண பொருட்கள்லாம் ஒண்ணா கொடுத்துருக்காங்க. பாய் கொடுத்துருக்காங்க, பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, இப்படி பல பொருட்கள் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. ஆமா, அண்ணன் ரிட்டர்ன் வரும்போதே வேற இங்க சூழ்நிலை இப்படி இருக்க ஸ்ட்ரைட்டா மக்கள்கிட்டயே போயிருவோம், நம்ம எதுக்கு அங்க இங்கேயும் போகணும், மக்கள்கிட்ட போய் நிவாரணத்தை எல்லாம் வழங்கிட்டு வந்துருவோம்னு களத்துல மீட் பண்றாரு போல. அப்புறம் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்றாரு, அலர்ட் நீங்க வந்து கரெக்டா கொடுத்துருக்கணுங்க, தூங்கும் போது ஏங்க கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. சாத்தனூர் அணையில நாங்க இவ்வளவு திறக்க போறோம் 2 மணிக்கு சொன்னீங்க பத்திரிக்கை. யாரு டிவியை 3 மணிக்கு பார்ப்பாங்க? எல்லாருக்குமே தெரியும் வெதர் போர்காஸ்ட் இருக்கு, வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க மழை வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனா 500 mm 400 mm அதுல பிரச்சனை இருக்கலாம். ஆனா மழை வரப்போகுதுன்னு தெரியும், கடுமையான மழை வரப்போகுதுன்னு தெரியும். அதனால் இதை குழப்புவதற்காகத்தான் ஆட்சியாளர்கள் பேசுவதாக நாங்கள் கருதுகிறோம். ஒர்க் எல்லாம் வந்து முன்னாடியே கடகடன் பண்ணி வச்சிருக்கணும். அதான் சொன்னாங்கல்லங்க, எல்லாரும் டிவில சொல்லிட்டு தானே அறிவிச்சிட்டு இருக்காங்க. மழை வரும், அந்த கலர் அலர்ட் வரும், மழை எவ்வளவு சென்டிமீட்டர் வந்திருக்கு எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் சொன்னாங்க. அதனால வானிலை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் பிரைவேட் வெதர் ஃபோர்காஸ்டர்ஸ்க்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க சொல்றாங்க. அதனால எல்லா டைமும் வந்து வானிலை அறிக்கையின் மீது மாநில அரசு வந்து அவங்க துல்லியமா சொல்லணும். ஆனா கனமழை, மிகுந்த கனமழை கேட்டகரி கொடுத்தாச்சு, அது கிரேடிங் கொடுத்தாச்சு, கலர் கோடிங் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல அவங்க என்னன்னா சொல்லுவாங்க? மிச்சப்படி நீங்கள் நானும் ஆர்கியூ பண்ணலாம்னா 400 mm தான் சொன்னாங்க, 500 mm வந்துருச்சு. ஆனா நார்மலா 60 mm தான் வரணும். அதுல மாற்றம் இருக்கலாம். இவங்க அதுவும் அக்யூரேட்டா சொல்லணும். அதனாலதான் நாங்க நடவடிக்கை எடுக்கல சொல்ல காரணத்தை ஏத்துக்க முடியாது. ரொம்ப தவறா போயிருந்தது. விழுப்புரத்திலையும் மழை பயங்கரமா இருந்துச்சு. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்களா. அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஸ்ட்ரைட்டா போயிருக்காரு. அங்க போய் மக்கள் கிட்ட எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்வையும் விட்டுட்டு கேள்விகளை கேட்டுட்டு வந்திருக்காங்க. சாலையில நிறைய பாதிப்புலாம் இருந்திருக்கு, அப்பெல்லாம் வந்து பாத்துருக்காரு. இந்த மழையில வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு ரோடெல்லாம் நாங்கள் சரியா போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி கொஞ்ச நாள்ல எல்லாமே நாங்கள் சரி பண்ணிடுறோம், மக்களுக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பூர்த்தி செஞ்சிடறோம் அப்படின்னு உறுதியும் அளிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பொன்முடி அவர்கள் கிட்ட
சாத்தனூர் டேம் சொல்லாம தான் திறந்து விட்டீங்கன்னு ஒரு கொஸ்டின் எழுந்து என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அதை கவனிக்கல போல, அப்படியே கார்ல மூவ் ஆகி போயிட்டாரு. அதுக்கு பதில் எதுவும் சொல்லல. சரி, ஸோ இதற்கான பதில் வந்து அறிவாலயம் போனீங்கன்னா கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கிடைச்சதா? அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் விளக்கம் வந்து கொடுத்தாரு நிறைய. இங்க பாருங்க, இந்த டேம் ஓபன் பண்ற விஷயத்துல நாங்க முன்னேற்பாடுகள் சொல்லியிருந்தோம், முன்னெச்சரிக்கை எல்லாம் நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். முதற்கட்டமாக 25ஆம் தேதி 10,000 கன அடி தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம், முன்னறிவிப்பு கொடுத்துத்தான். அதுபோல் 5 முறை சாத்தனூர் டேமிலிருந்து முன்னறிவிப்பு கொடுத்து படிப்படியாக தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம். கடைசியாக 1,68,000 கன அடி தண்ணீரை நேற்றைக்கு முன்னறிவிப்போடு தான் வெளியேற்றிருக்கின்றோம். அந்த முன்னறிவிப்போடு வெளியேற்றப்பட்டதால் தான் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்கு உண்மையிலே மனசாட்சி இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசிற்கு நன்றி கூறி இருக்க வேண்டும். நடுவுல இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தார்ல. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அரசியலிலே கள ஆய்வு கூட்டங்களை கூட நடத்த முடியாமல் கட்சியிலே திணறிக் கொண்டிருக்கின்ற நிலை. சேலத்திற்கும் சென்னைக்கும் மாத்திரம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சாத்தனூர் டேம் திறக்கப்பட்டதால் தான், முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதால் பெரிய சேதம் ஏற்பட்டதாக கூறியிருக்கின்றார். கடந்த காலங்களை அவர் திரும்பி பார்க்க வேண்டும். வானிலையவே புயல் வந்து புரட்டி போட்டுருச்சு. ஆமா, நார்த் பக்கம் காமிச்சுதான் டைரக்ஷன், சவுத்ல திரும்பிடுச்சு. பல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த பெஞ்சமின் புயல் என்பது வானிலை ஆய்வு மையத்திற்கே கட்டுப்படாமல் போக்கு காட்டியது என்பது உண்மை. புயல் வந்தாலும் வந்தது, நம்ம பசங்க மீம்ஸ் போடாம இருக்க மாட்டாங்க. புயலுக்குமா மீம்ஸா? என்ன மீம்ஸ்? எல்லாத்துக்குமே எல்லாம் போடுறாங்க. சரி, அதாவது மீம்ஸ் போட்டாங்களாம், முடிஞ்சா நீங்க எங்க ஏரியாக்கு வந்து பாரு, அந்த வடிவேல் டயலாக், எங்க ஏரியாக்கு வா, எங்க ஏரியாக்கு வா அப்படின்னு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அமைச்சர். என்ன விளக்கம்? பாசிட்டிவான விஷயங்களே தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும், அனைத்தையும் நல்லவைகளாக நினைக்க வேண்டும். இதுதான் நடைமுறையில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும். இது போன்ற கருத்துக்களை தவிர்த்து விடுவது மகிழ்ச்சியை தரும் என்று கூறிக்கொள்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அது ஒண்ணு மிஸ்ஸிங்க. எதுங்க? உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு, கடைசியா ஒண்ணு சொல்லுவாரு, இந்த வாட்டி மிஸ்ஸிங். பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் பார்லிமெண்ட்ல இருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்காரு. வெள்ளம் பாதிச்ச இடத்தெல்லாம் வந்து பார்வையிட்டு இருக்காரு. ஸோ ஏர்போர்ட்ல இருந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மிக வேகமாக களமிறங்கி மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளையும் செய்து வருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நோக்கி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாரு. அதுக்கு முதல்வர் வந்து அப்படியே லைட்டா அப்படி கடந்து போயிட்டாரு. பதில் சொல்ல முடியாதுங்க, வேற வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாரு. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்னன்னா, எதிர்க்கட்சிகள் ஏதாச்சும் சொன்னா எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்பதும் விமர்சனங்களுக்கு உரிய விடை இருப்பதும் ஆளும் தரப்பாரின் கடன் என்பதை அனைவரும் அறிவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவ்வாறு பதில் சொல்லியிருப்பதால் எந்த கான்டெக்ஸ்ட், எந்த பொருளில் என்று தெரியவில்லை. அது அவர்களுக்கு இடையிலான அரசியல்.